நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த அறிவிப்பானது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் அன்று இரவு 12 மணியிலிருந்து செல்லாது என்றும் அதை மாற்றிக்கொள்வதற்காக வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் தரப்படுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது பற்றி பல சாதகமான பாதகமான வகையிலே பேசப்படுகின்றன. இதனுடைய உண்மையான பொருள் என்ன, இதனால் விளையக்கூடிய நல்லது என்ன, ஏதாவது தீமைகள் உண்டா, அல்லது இதனால் ஏற்படக்கூடிய தொலை தூரத்திலே, அதாவது லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற அந்த வகையிலே இந்த பொருளாதாரத்திற்கும் நமது நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது நடக்குமா என்பதெல்லாம் பற்றி பேசுவதற்காக மிக சிறந்த பொருளாதார நிபுணரும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் அறியப்பட்ட ஒரு மிக சிறந்த பொருளாதார நிபுணரும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மற்றும் மிக சிறந்த எழுத்தாளருமான உயர் திரு எஸ் குருமூர்த்தி அவர்களுடன் நாம் இப்பொழுது அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். வணக்கம். இந்த அறிவிப்பு என்பது பல்வேறு தரப்படுத்தப்பட்ட மக்களிடமிருந்து பொருளாதாரம், அரசியல், சாதாரண மக்கள் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முதலிலே இது போன்ற ஏனென்றால் நீங்கள் மிக சிறந்த எழுத்தாளர், எல்லாவற்றையும் ஆழ்ந்த சிந்தனையோடு பார்க்கின்றவர், என்ன நடக்கும் என்பதை கூட யூகித்து சொல்லக்கூடியவர். அந்த வகையிலே இத்தகைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிரைம் மினிஸ்டரிடமிருந்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இதை பொருளாதாரத்தை கூர்ந்து கவனிக்கிற ஒரு தன்மை எனக்கு எப்பவுமே இருந்ததுனால இந்த கேஷ் எக்கானமி, அதாவது கையில் இருக்கிற பணத்தின் மூலமாக வங்கியின் மூலமாக இல்லாத நடக்கிற பொருளாதாரம் இருக்கிறத, அது அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2001 நம்ம நாட்டில் இருந்த ஜனங்கிட்ட இருந்த பணம், அதனுடைய சதவிகிதம் நம்ம நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 10% கீழே இருந்தது. மக்கள்கிட்ட இருந்த பணம், அதாவது கரன்சியாக இருந்த பணம், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இறங்குவதற்கு பதில் அதிகமாக வங்கி பழக்கம் வர வர மக்களுடைய கையில் இருக்க பணப்புழக்கம், அதுவும் கரன்சியாக இருப்பது குறையணும். ஆனால் இது அதிகமாகி கொண்டே போய் இப்போ 12% ஆக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 50 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபாய் எல்லாம் போய் இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கிட்டத்தட்ட 87% மொத்த கரன்சி அது புழக்கத்தில் இருக்கிறதுல 87% இந்த 500ம் 1000மாக ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்து போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 16.6 லட்சம் கோடி பணப்புழக்கம், அதில் 14.5 லட்சம் கோடி இந்த 500, 1000 நோட்டுகள். இந்த நோட்டுகளினுடைய வளர்ச்சியை பார்த்தா இது இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான பணம், இது அவர்களுக்கு ஏதோ அன்றாட செலவுக்கும் மற்றத்துக்கும் தான் இந்த பணம் தேவை. அப்படி என்று பார்த்தால் இதில் பெருமளவுக்கு ஒரு தவறான வியாபாரம் செய்கிறவர்களுக்கு தான் இது உபயோகமாக இருக்கிறது. 3 வகையில் தவறாக வியாபாரம் செய்கிறவர்கள், அதுவும் கருப்பு பணம், லஞ்சம், லாவண்யம், மற்றவர்களை ஏமாற்றுவது, இது போன்ற வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தான் இந்த பணம் அதிகமாக உபயோகமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. முக்கியமாக இந்த நாட்டினுடைய நிலம் வாங்குவது, அது நகர்ப்புறத்திலேயா இருக்கலாம் அல்லது கிராமத்திலேயா இருக்கலாம், ஏராளமாக விலை உயர்ந்திருக்கு. கரெக்ட். மயிலாப்பூரில் இருக்கவங்க யாரும் மயிலாப்பூரில் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் வாங்குவது கடினம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாப்பூரில் இருக்கவங்கள 90% மயிலாப்பூர்லேயே தான் இருக்க போகிறாங்க. அவங்க யாரும் அந்த ஊரில் நிலம் வாங்க முடியாது, ஒரு வீடு வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், இந்த கரன்சி மூலமாக, மக்கள் கையில் இருக்க கரன்சி மூலமாக வங்கியில் இல்லாத
வியாபாரம் நடப்பது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை உயர்றது இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் எந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கோ நல்ல வியாபாரத்துக்கும் இது உபயோகப்படுது. ஒரு பெட்டி கடைக்காரனாக இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், கரியா கடையாக இருக்கலாம். இங்கே இதுக்கு போனீங்கன்னா கோயம்பேடு போனீங்கன்னா எல்லாமே கேஷ் நம்ம ரூபா நோட்டு மூலமாக நடக்கிற வியாபாரம் தான். ஸோ இதில் சாதாரணமான சட்டப்படியான மக்களுக்கு தேவையான வியாபாரமும் இது மூலமாக நடக்குது, அடாவடியான வியாபாரமும் இதுக்கு மூலமாக நடக்குது. ஆனால் இந்த அடாவடி மூலமாக நடக்கிற வியாபாரம் இருக்குது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கும் அரசியலுக்கும் நம்ம நாட்டுக்குமே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு பொருளாதார முறை. இதை தடுக்க வேண்டும் என்றால் இதன் மூலமாக நடக்கிற ஒரு நாணயமான வியாபாரத்துக்கும் குந்தகம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த குந்தகம் வரக்கூடாது, இது எவ்வளவு குறைவாக வர வேண்டுமோ அவ்வளவு குறைவாக வர வேண்டும் தான் எந்த அரசாங்கமும் நினைக்கும். இந்த அரசாங்கம் மாத்திரம் இல்லை, ஏதோ இந்த அரசாங்கம் எல்லாருக்குமே கெடுதல் நினைக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் தப்பு. இதை முதல்லயே செஞ்சுருக்கணும். இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேன்சராக வளர்ந்துடுத்து. இதை 10 வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இம்பேக்ட் கஷ்டம் இருந்திருக்காது. இதை வளர விட்டதுனால கஷ்டமும் அதிகம். இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இதை கொஞ்சம் முன்னேறிப்பு தயாரிச்சிருக்கலாமே, இதுக்கெல்லாம் முன்னாலேயே நாம் யோசித்து பண்ணியிருக்கலாமே. அதிகமாக யோசித்து பல பேருக்கு இதை சொல்ல இந்த ரகசியம் போயிடும். அதனால் இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சா தான் இதில் பலன் கிடைக்கும். இப்போது இந்த திட்டத்தின் மூலமாக என்ன, உங்கள்கிட்ட இருக்க பணத்தை யாரும் பிடுங்கலை. இந்த நோட்டுக்கு பதில் இன்னொரு நோட்டை வாங்கிக்கோங்க, அதுக்கு ஒரு 50 நாளைக்கு டைம் இருக்குது. புது நோட்டு கொடுக்கறதுக்கு, அதாவது புது நோட்டை ஒரு இடத்துல அதை பிரிண்ட் பண்ணுறாங்க, அது 3 லட்சம் இடத்துக்கு கொண்டு போகணும். முதல் 2 நாளில் 1,25,000 இடத்துக்கு கொண்டு போனாங்க. அடுத்த 2 நாளில் 3 லட்சம் இடத்துக்கு கொண்டு போனாங்க. இதை முதல்லையே பண்ணியிருந்தா எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிற ஒரு யூகத்திலேயே இதெல்லாம் பேப்பரில் வந்திருக்கும். அதனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான், அதனால தான் ஏன் 2 நாள் இதை ஒன்றும் பண்ணல, 9ஆம் தேதி 10ஆம் தேதி இதை தான் பண்ணாங்க. அதனால இதுக்கு மேலே தயாரிப்பு இருக்க முடியாது. தயாரிப்பே இல்லாத பண்ணிட்டாங்க, தயாரிப்பு முடியாது. இதன் மூலமாக பலன் என்ன கிடைக்கும்? ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? புது நோட்டுக்கு பழைய நோட்டுக்கு பதில் புது நோட்டு கொடுக்குறது தான் இதனுடைய தாற்பயம் என்றால் எதுக்காக? யார் இந்த அடாவடியாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க இந்த பணத்தை கணக்கு காட்டாத கொண்டு வங்கியில் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களால வங்கியில் கட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்டினாலே பெரிய ஆபத்து அவங்களுக்கு வந்துடும். அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், இல்லை மற்ற துறையில் இருக்கவங்களா இருக்கலாம். பேரே நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி துறையில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி பணமெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால ஒரு 3 லட்சம் கோடி திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கணக்கு. எஸ், மிச்சம் பணத்தில் ஒரு 20-25% வருமான வரி வரும் என்று வைத்துக்கொண்டால் அரசாங்கத்துக்கு ஒரு 2-2.5 லட்சம் ரூபா வரைக்கும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். இதை வச்சு பார்த்தா அடுத்த ஏப்ரல்லேருந்து நம்ம பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். இது ஏதோ ஒரு நெடுநோக்கில் சொல்லலை. இப்போ இந்த 4-5 மாதம் படுற கஷ்டத்தில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். அந்த சிரமத்தை நாம் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளி போனால் இன்னும் அதிக கஷ்டம் தான் வரப்போகுது. அதனால இது எல்லாரும் ஏன் தள்ளி போட்டாங்க? இந்த கஷ்டத்தை நாம ஏன் ஏற்றுக்கணும்? இந்த கெட்ட பேரை நாம ஏன் வாங்கிக்கணும்? இந்த மாதிரி சிரமத்தை மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த நாட்டுக்கு தேவை என்று நினைக்கிற ஒருத்தர் தான் இந்த முடிவை எடுக்க முடியுமே தவிர, இதனால நமக்கு ஏன்பா வம்புன்னு இருக்க யாரும் இதை பண்ண முடியாது. நல்ல வேளை இந்த பிரதம மந்திரி நமக்கே இந்த வம்புன்னு இல்லாததுனால தான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனால இன்றைக்கு இந்த அடாவடியான பொருளாதாரம் அடக்கத்துக்கு வரும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே போல் சாதாரணமானவர்களுக்கு, இப்போ வங்கி மூலமாக கடன் பெறாதவர்களுக்கு, பெற முடியாதவர்களுக்கு இந்த பணம் தான் போய்கொண்டிருக்கிறது. இதில் பெரிய அடி வாங்குவது இந்த கந்து வட்டிக்காரர்களால் இனிமே ஒன்றுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம் அப்படின்னு சொன்னால், இந்த முத்ரா திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த முத்ரா திட்டத்தை விரிவாக்கணும். வருகிற 3-4 மாதத்தில் அதை எப்படி விரிவாக்கலாம் என்றால், இந்த வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா,
அது பெரிய நிதி நிறுவனம் இருக்கலாம். அப்போ ஸ்ரீராம் போல், இல்லை ஐடிசி நிறுவனம் போல், இல்லை சுந்தரம் ஃபைனான்ஸ் போல், அல்லது சின்ன பெட்டி கடைக்காரர்கள் கூட, இந்த பான் புரோக்கர் கூட இருக்கலாம். இவங்க எல்லாமே ஜனங்களுக்கு பணம் கொடுத்து திருப்ப வாங்குறவங்க. அவங்க ஒழுங்காக பணம் கொடுத்து ஒழுங்காக வாங்கக்கூடியவங்க இவங்க தான், வங்கிகள் கிடையாது. அவங்க யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்களோ அதை ரீஃபைனான்ஸ் பண்ணலாம் வங்கிகள். உடனே மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இவங்களால தான் முடியும். அதனால் சாதாரணமானவர்கள், வங்கியில் போய் கடன் வாங்க முடியாதவர்கள், வங்கி நெருங்க முடியாதவர்களுக்கு இந்த பணம் இம்மீடியட்டாக கொடுப்பதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்தால் இவர்களுக்கு வருகிற பிரச்சனை நிறைய குறையும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் காரணம் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் 60%, 100%, 160% கொடுத்து வட்டி கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் 16%, 18% கிடைக்கிறதுனா அவங்க வியாபாரமும் வளரும், அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல் வரும். அதுக்காக தான் அந்த முத்ரா திட்டம் வந்ததே. இந்த முத்ரா திட்டத்தை விரிவாக்குவதன் மூலமாக இதில் சிறு வியாபாரிகளுக்கு, சிறு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம் குறையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது மூலமாக லஞ்சத்துக்கு பெரிய அடி, அதில் ஒன்றும் மாற்றே சொல்ல முடியாது. இப்போ 1000, 500 அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 2000னா இன்னும் ரொம்ப ஈஸியாக போயிடுது. வேறு வழி கிடையாது. இப்போது லஞ்சங்கிறது அது இப்போ 2000 கொடுக்குது. 2000ங்கிறது கொஞ்ச நாளில் அந்த நோட்டை விட்ரா பண்ணி 500, 1000 வாங்கின்னு சொல்லிடுவாங்க. அது டிமானிட்டேஷன் கிடையாது. 2000 நோட்டு வரும்போது அதை வச்சுன்னு அந்த நோட்டை கொடுக்காதேன்னு பேங்கிங் சிஸ்டத்தில் சொல்லிட்டாங்க. ஒரு 2 வருஷத்தில் 2000 ரூபா நோட்டு பூரா சர்க்குலேஷன்லேருந்து போயிடும். இப்போ ஏன் 2000னாக்க, நீங்கள் 1500 100ல் ரீப்ளேஸ் பண்ணணும்னு 4 வருஷம் அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். இம்மீடியட்டாக பிரிண்ட் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, இதை 2 ஃபேஸில் பண்ணுறாங்க. அடுத்தது 1 வருஷத்தில் நம்ம 2000 விட்ரா பண்ணி 1000, 500 கொண்டு வந்துடலாம், 2000 ரூபா நோட்டை விட்ரா பண்ணிடலாங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். சரி, இப்போ எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று, இன்னைக்கு 400 கோடிக்கு தான். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பிரதம மந்திரி சொன்னது, இந்த தீவிரவாதத்துக்கு ஏராளமாக பணம் போயின்னு இருக்கு இங்கேருந்து. அந்த மாதிரி ஒரு ஃபேக் கரன்சி அப்படிங்கிறது ஒரு 400 கோடி அப்படின்னு திரு பி. சிதம்பரம் அவர்கள் சொன்னார். அவர்கள் கோட் பண்ணது என்னென்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கல்கட்டா அவங்க கொடுத்த புள்ளிவரத்தை சொல்கிறார். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு திரு ஜெட்லி அவர்கள் நம்ம நாட்டில் இந்த மாதிரி கள்ளப்பணம் என்பது 0.02% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். இந்த மாதிரி எஸ், கள்ளப்பணம்ங்கிறது ஃபேக் கரன்சி. நான் வந்து கருப்பு பணம் சொல்லலை, கள்ளப்பணம். அது இப்போ பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து இருக்கிறது கள்ள நோட்டு. அந்த கள்ள நோட்டு இவ்வளோ தான் இருக்கும்பொழுது அது ஒரு முக்கியமான 3 காரணம் அவர் சொல்லியிருக்கார். ஒன்று கள்ளப்பணம், 2வது இந்த கருப்பு பணம், 3வது நீங்கள் இந்த லஞ்ச லாவண்யம், 4வது இந்த கேஷ் டிரான்சாக்ஷனாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 4 ஆஸ்பெக்டை நாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 400 கோடிக்காக இவ்வளோ ஒரு 9-10 நாளாக பல பேருக்கு ஏராளமான சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு இதுதான் வழியாக. முன்னாடி 1978 கூட இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி 1000, 5000, 10000 இவளெல்லாம் வித்ட்ரா பண்ணினாங்க. அப்போ இந்த அளவுக்கு, அப்போ நீங்கள் சொல்லலாம் ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் பணம் இருந்தது, அதனால் இப்படி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அதை நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு அதை அப்பப்போ அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு திடீர்னு ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு 2000 கொண்டு வரும், இருக்கிறதெல்லாம் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறது இஸ் இட் நாட் அஃபெக்டிங் தி காமன் மேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம். நான் இந்த 400 கோடியை பற்றி ஒன்று சொன்னேன். 2வதாக வெளிநாடுகளில் எடுத்துனா கூட இப்போ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா இல்லை, கேஷ்லெஸ் அப்படிங்கிறது வெறும் கோஷம்தான், அது நடக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 6,60,000 கிராமம் இருக்குது. அதில் நம்ம நாட்டு பெண்கள் கொஞ்சம் நோட்டு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க குடும்பமாக அப்படி இருக்கும். 30 கோடி குடும்பங்கள் இருக்கணும் நம்ம நாட்டில். அதனால் இது வந்து கேஷ்லெஸ் அப்படிங்கிறது வெறும் கோஷம்தான்.
ஆனால் அது ரூபா நோட்டு மூலமாக நடக்கிற பொருளாதாரம் நாணயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய பொருளாதாரமாக இருக்கணும், அடாவடியான பொருளாதாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். கரெக்ட். எத்தனை பேர் வங்கி மூலமாக அவங்களுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியுமோ அவர்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரூபா நோட்டை வச்சு வாழ்க்கையை நடத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை குறையும், அந்த பொருளாதாரத்தினுடைய சதவீதம் குறையும். இது தொலைநோக்கான ஒரு நோக்கம். இது பண்ணுறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது பண்ணுறதுக்கு ஒரு முதல் படி. இவ்வளவு, அதாவது நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் இந்த ரூபா நோட்டினுடைய கணக்கை பார்த்தோம்னா 10% கீழே இருந்தது 2001. இப்போ 12% இருக்குது. குறைய வேண்டிய காலகட்டத்தில் ஏறுவதற்கு காரணமே அடாவடியான பிஸ்னஸ். இந்த அடாவடியான வியாபாரம், அடாவடியான தொழில், அடாவடியான வழிமுறைகள் மூலமாக பணம் ஈட்டுவதை குறைப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு படி. அதே மாதிரி சாதாரணமாக சட்டப்படி தார்மீகப்படி வியாபாரம் பண்ணுறவங்க, வாழ்க்கைக்காக வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு குந்தகம் வரக்கூடாதுங்கிறதுல எந்த அரசாங்கத்துக்கும் இதில் வித்தியாசம் இருக்க முடியாது. அது இப்போது எதிர்கட்சியில் இருக்கவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால இதுக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த கஷ்டத்தில் அவங்களுக்கு பங்கு வரத்தான் செய்யும். ஏன்னா அதே ரூபா நோட்டு தான் அவங்களும் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த அடாவடியான பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ஒரு ரூபா நோட்டு தனியாக இல்லை, சாதாரணமாக வியாபாரம் பண்ணுறவனுக்கு தனியாக நோட்டு இல்லை. அதனால இது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த கஷ்டத்தை எப்படி நிவாரணம் பண்ணுறதுங்கிறத பற்றி அரசாங்கம் யோஜனை பண்ணவே தவிர இவங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாது இருக்கக்கூடாது. அது ஒரு 400 கோடியோ 500 கோடியோ தெரியாது, எத்தனை ஆயிரம் அது கரெக்ட். அந்த அசஸ்மெண்ட் அது அதை சொல்லலை. ஆனால் அது செய்கிற வேலை இருக்க, அதை 1 கோடி ரூபாய் செலவழித்து உங்களுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால 400 கோடி அந்த பணம் இருந்ததுன்னா இந்த நாட்டுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும். அதனால அந்த படத்தை முழுசா அதை அழிக்கிறதுக்காக நீங்கள் 4 லட்சம் கோடி இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணால் கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அது மிக அவசியம். பொருளாதாரம், இப்போ பாம்பே டெரர் அட்டாக் நடந்தது அப்படின்னா அதனுடைய நஷ்டம் கிட்டத்தட்ட 50-60 ஆயிரம் கோடி ரூபாய். ஆனால் செலவு பண்ணி ரொம்ப குறைவு. அவன் செலவு பண்ணிடுறது 1 கோடி ரூபாய் செலவு. அதனால இது பல நோக்கோடு சேர்ந்து பண்ணது. அரசாங்கத்தினுடைய வருமானம் அதிகமாகணும், அடாவடியான வியாபாரம் நடக்கக்கூடாது, மக்களுக்கு இந்த ரூபா நோட்டின் மூலமாக வாழ்க்கை நடத்துவது அந்த வாழ்க்கை முறை குறையணும், போகணும் சொல்ல முடியாது, குறையணும். சாதாரணமாக வீட்டில் நிறைய பணம் வச்சுட்டு இருக்கவங்க இப்போது நம்ம 50,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா இல்லை, பல வீட்டில் 2 கோடி 3 கோடி பணம் வச்சுருக்காங்க. அது மூலமாக துர்குணங்கள், கண்ணாபின்னா செலவு, இதெல்லாம் குறையுது. பல பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் போனது மூலமாக வீட்டில் நிம்மதி இருக்குதுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அதனால இது மக்களுடைய வாழ்க்கை முறையிலேயே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நல்ல விஷயங்கள் மாத்திரம் இருக்க ஒரு திட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. 4 நல்ல விஷயம் இருந்தால் 2 கெட்ட விஷயம் இருக்கத்தான் செய்யும். அந்த கெட்டதையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இது நல்லதை மாத்திரம் சொல்லக்கூடாது. இது ரெண்டையுமே பார்த்து இந்த நாட்டுக்கு வருகிற 6 மாதத்துக்குள்ள பெரிய பலன் விளைவிக்கக்கூடியது. 6 வருஷம் கழிச்சு கிடையாது. கரெக்ட். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உலகமே ஒன்றும் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரமாதமாக இல்லை. மாறாக இந்தியாவில் இப்போ ஓரளவு நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால அதிகமாக வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக இல்லை நோ அது நான் கேட்கல. மாறாக 2 விஷயம் நடக்கும். ஒன்று, விலைவாசி குறையும்னு ஒன்று சொல்கிறாங்க. அது விலைவாசி குறைஞ்சுன்னா நல்லது. ஆனால் இட் வில் லீட் டு டீஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அது ஒன்று. இரண்டாவதாக அடுத்த ஒரு சில மாதங்களில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு 0.75 1% வளர்ச்சி குறைய போகிறதுன்றாங்க. இது எனக்கு இந்த மாதிரி வளர்ச்சியே தேவையில்லைன்றாங்க. 2004லேருந்து 2009 வரலும் 10% வளர்ச்சி. நம்ம நாட்டில் 28 லட்சம் வேலை தான் அதிகமாக, ஜாப் தான் அதிகமாக. அதனால இப்போ ஏற்படுகிற வளர்ச்சி இருக்க, இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் க்ரோத். உங்களுக்கு நிஜமாவே வேண்டியது மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது. வேலைவாய்ப்பு எப்போ கிடைக்கும்னாக்க
விலை ஏறும்போது கிடைக்காது. விலை இறங்கும் பொழுது அதன் மூலமாக அதிகமாக பொருள்களை வாங்குறாங்க இல்லையா, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு. இப்போது மயிலாப்பூரில் ஃப்ளாட் விலை 25 லட்ச ரூபாயா இருக்கிறது 12 லட்ச ரூபாயா குறைஞ்சிது அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. அதே 30 லட்சத்துக்கு ஒருத்தர் வீடு வாங்குறார் அப்படின்னாக்க ஒரு 5 லட்சம் ஜிடிபி அதிகமாச்சுன்னு அர்த்தம் கிடையாது. 4 பேர் அதிகமாக ஃப்ளாட் வாங்கும்போது குறைச்ச விலையில தான் நிஜமாகவே உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகுது. விலைவாசி குறையும் போது நிறைய பேர் இந்த பொருளை வாங்குவாங்க. யாருக்கும் வருமானம் குறையல, வருமானம் அப்படியே தான் இருக்கு எல்லாருக்கும். அதனால இதன் மூலமாக வளர்ச்சி குறையாது. ரெண்டாவது, உண்மையான வளர்ச்சி ஏற்படும், பொய்யான வளர்ச்சி ஏற்படாது. மூன்றாவது, இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத இந்த கருப்பு பணம், இந்த அடாவடி பணம் இது பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. இது ஏதாவது ஒரு அரசாங்கம் இந்த தடையை நீக்கித்தான் ஆகணும். இதை முதல்லையே பண்ணியிருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த கஷ்டம் இருந்திருக்காது. இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணதுனால இந்த கஷ்டம் அதிகமாக இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை பண்ணவே முடியாது கூட போகலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டதுன்னாக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த பெரிய பண முதலீடுகளுக்கு அடிமையாக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தால் கூட வரும். அதனால இது ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. இதுல வர கஷ்டங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வியூ. முதல்ல இந்த மக்கள் இந்த அளவுக்கு கியூல அமைதியா நாடு பூரா நாள் கணக்குல கோடிக்கணக்கான பேர், எனக்கு இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்களுடைய மனதுல இதை பத்தி ஒரு நல்ல எண்ணம் இல்லை, இதுக்கு அவங்க ஒத்துழைக்கல அப்படின்னா அரசாங்கம் சொல்லியோ இல்லது போலீஸ் மூலமாகவோ இது நடக்காத விஷயம். 100%. அதனால மக்கள் இதை புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. இதுவரை உயர் திரு எஸ். குருமூர்த்தி அவர்கள் இந்த கருப்பு பண ஒழிப்பு பற்றி மிக அற்புதமான முறையில் எல்லாருக்கும் புரிகிற வகையிலே எடுத்து சொன்னார்கள். இதை விட தெளிவாக யாரும் சொல்வதற்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அந்த வகையிலே உயர் திரு குருமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்.